சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கைரேகை பதிய வரும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அது குறித்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைவிரல் ரேகையை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படாது என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து வெளியான அறிவிப்பில், குடும்ப அட்டைதாரர்கள் அவர்கள் வசதிக்கேற்ப புதுப்பித்துக் கொள்ளலாம். இதற்கென தனி முகாம்கள் நடத்தவும், தேவைப்பட்டால் வீட்டுக்கே சென்று புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். குடும்ப அட்டைகளில் இருந்து பெயர்கள் ஏதும் நீக்கப்படாது. எனவே பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குடும்ப அட்டைகளில் இருந்து பெயர்கள் ஏதும் நீக்கப்படாது. எனவே பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மிஜான் புயல் காரணமாக வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. நிஜாம் புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக ரூபாய் 6000 வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு புயல் வெள்ள நிவாரண தொகை நியாய விலை கடைகளில் மூலம் ரொக்கமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் ரேஷன் அட்டை இல்லாமல் மிஜான் புயல் நிவாரண நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது குறித்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து கணக்கெடுக்கும் பணி தற்போது நிறைவடைந்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.